ஆனால் இன்னைக்கு திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன், நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன். ஆனால் ஒரு லெவல் வரும் பொழுதுங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வரும் பொழுது தொடர்ந்து நாமும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்கள் இந்த பிரச்சனை, இந்த பாருங்கள் இந்த பிரச்சனை, இந்த பாருங்கள் அந்த பிரச்சனை, ஒரு அளவுக்கு தான் எனக்கு சொல்ல முடியும். மை ரெஸ்பெக்ட்ஃபுல் கிரீட்டிங்ஸ் டு ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பெரிய நன்றி, நீங்கள் எல்லோரும் காலையில் வந்து இந்த இணைப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க இன் ஆல் தி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஜாயினிங் இன் தி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அதுக்காக நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க. நான் பெரும்பாலும் தமிழ்லேயே பேசுகிறேன், கொஞ்சம் ஆங்கிலத்திலையும் கலந்து பேசுகிறேன். சில விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும், பேசணும். உங்களுக்கு தெரியும், கடந்த சில நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அரசியலில், பேப்பரில், டிவியில் நிறைய நீ பற்றி வருது. அது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும், பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். பாரதிய ஜனதா கட்சியில் ஆகஸ்ட் 25, 2020 டெல்லியில் இங்கே வந்து இணைஞ்சு தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இன்னைக்கு எந்த இடத்துல இணைஞ்சனோ அதே இடத்துல வந்து மரியாதையோடு, பண்போடு, அன்போடு என்னுடைய பாதை வேறு பாதையில் பயணம் செய்யணும். இலக்குகள் இன்னும் பெரிதாக இருக்கிறது. நிறைய மக்கள் இணைச்சு செயல்படணும். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு வந்து ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். இது தமிழர் பண்புன்னு கூட வச்சுக்கலாம். வெளியே சென்றாலும் கூட மரியாதையோடு சொல்லிவிட்டு செல்வது நம்முடைய பண்பு என்பதுதான் எனக்கும் இலக்கணமாக இருந்திருக்கிறது. இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூமெண்ட், அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு, பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. அதற்கு முன்பு சில விஷயத்தை சொல்லணும். என்னுடைய அரசியல் பாதை என்பது ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இங்கே வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இது ஈஸி பாத் கிடையாது. ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில், விவசாய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு காமன் மேன் அரசியலுக்கு வர்றதே நம்ம ஊரில் நம்ம ஒதுங்கிக்குவோம், வரமாட்டோம். பட் அதே போல் என்னுடைய பாதையும் கூட 2009 கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில் தேமுதிகவில் ஐஎம் லக்னோவில் படிக்கும் பொழுது ஒரு இன்டர்ன்ஷிப்பாக 3 மாத காலம் ஆரம்பித்து, அதன் பிறகு 10 ஆண்டு காலம் கழித்து பாரதிய ஜனதா கட்சியில் ஆரம்பித்து 6 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்னைக்கு தனித்துவமாக நம்முடைய இயக்கத்தை மக்கள் முன்னாடி வைக்கணும், உங்கள் முன்னாடி வைக்கிறேன். 25 வயசில் எனக்கு அந்த இன்டர்ன்ஷிப் திரு விஜயகாந்த் அவங்ககிட்ட செய்கிறக்கு ஒரு பெரிய பாக்கியம். அன்னைக்கு அரசியல்னால் என்னன்னே தெரியாமல் ஒரு புதிய அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர முடியுமான்னு யோசித்த தருணம். இன்னைக்கு வயது 42, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் போராடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு புதிய பாதை உருவாக்க முடியுமா, ஒரு பெட்டர் பாலிடிக்ஸ், ஒரு பெட்டர் சொசைட்டி கொண்டு வர முடியுமா. அதே நேரத்தில் நிறைய யூகங்கள், நிறைய பேர் நிறையா சொல்கிறனால இதே டெல்லியில் ஆகஸ்ட் 24, 2020 பிஜேபியில் இணைய வரும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்போ திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும் பொழுது வைத்த பொழுது 3 விஷயம் தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது, அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள், அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். அண்ணாமலைக்கு எது நல்லது, பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ 3 கான்ஃப்ளிக்ட் இங்கே இருக்கும் பொழுது, ஸோ ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃப்ளிக்ட். அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானித்தார். எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க, சில யூகங்களுக்கெல்லாம் என்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இதை நான் சொல்கிறேங்க, வேறு எந்த காரணமும் கிடையாது. இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மீது பெரும் மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த 6 ஆண்டு காலத்தில் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை விட்டு கொடுத்தது கிடையாது, மண்ணை விட்டு கொடுத்தது கிடையாது, கலாச்சார பாரம்பரியத்தை விட்டு கொடுத்தது கிடையாது, நம்முடைய நீரை விட்டு கொடுத்தது கிடையாது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, குறிப்பாக இந்த பகுதி இந்தியாவில் வரும்பொழுது, அண்ணாமலை நீங்கள் தமிழனா இந்தியனா அப்படின்னு கேட்பாங்க. இது எனக்கு ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆர் யூ அ தமிழியன், ஆர் யூ அன் இந்தியன் அப்படின்னு. தமிழ்நாட்டில் என்னுடைய அப்பாவோ அம்மாவோ, என்னோட அம்மா தமிழ்நாட்டை தாண்டி வெளியே வந்ததே கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. என்னுடைய பாரம்பரியம் எல்லாமே
அப்பா ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வெளியே சின்ன வயசில் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அங்கேயே ஆண்டு காலமாக இருந்து விவசாயம் செய்யக்கூடிய குடும்பம். எனக்கு முதல் வாய்ப்பு தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்து லக்னோவில் படிக்கிறதுக்கு, அதன் பிறகு டெல்லியில் இருப்பதற்கு, ஹைதராபாத்தில் 2 ஆண்டு காலம் ட்ரைனிங்கில் இருப்பதற்கு, அதன் பிறகு கர்நாடகாவில் 8-9 ஆண்டு காலம் IPS அதிகாரியாக பணி செய்வதற்கு. ஸோ இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட அந்த 10-15 ஆண்டுகள் சுற்றிவிட்டேன். அதனால் நான் எப்போதுமே சொல்வேன், நான் ஒரு பெருமை மிகுந்த இந்தியன், ஒரு பாரம்பரிய தமிழன் என்கின்ற அடையாளத்தோடு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன். அது இந்த கான்ஃப்ளிக்ட் சில பேருக்கு ஒரு எட்டர்னல் கான்ஃப்ளிக்ட் ஆச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலும் கூட ஒரு பெருமை மிகுந்த தமிழனாக இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு இந்தியன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய கட்சிகள் அங்கே இருக்கிறாங்க. நான் எப்பொழுதுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு ஒரு பெருமை மிகுந்த தமிழனாகத்தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன். அப்படித்தான் இந்த இயக்கத்திலும் இருக்கணும். நாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் உங்களோடு பயணம் செய்யணும். தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனையும் கூட முன்னிறுத்தி சமரசம் இல்லாத நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் எல்லோரும் கொண்டு போகணும். எத்தனையோ பிரச்சனைகள். நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு எல்லா தலைவர்களும் பெரும் ஒத்துழைப்பு தான். இருந்தும் தனியாக போகணும், உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போகணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய அடையாளம் மிக முக்கியம் என்பதற்காகத்தான் அன்னைக்கு தலைவர் திரு JP நட்டா அவர்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி நாம உள்ளாட்சி தேர்தல் தனியாக போகணும், அதே போல தான் லோக்சபா தனியாக போகணும். ஏதோ தனிப்பட்ட முறையில் எனக்கும் இன்னொரு கட்சிக்கும் பிரச்சனை இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தமிழர் அடையாளத்தோடு களத்தில் இருந்தால் மட்டும்தான் அது தமிழர் நலத்தை முன்னிறுத்தக்கூடிய கட்சியாக இந்திய அடையாளத்தோடு இருக்க முடியும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை மட்டும்தான். டங்ஸ்டன் பிரச்சனையாக இருக்கட்டும், அதை கத்தி கூச்சல் போடாம அதை பொறுமையாக ஒரு இடத்திற்கும் சென்று நம்முடைய கட்சி அதை நம்ம சரி செஞ்சு கொடுத்தோம். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், நிலக்கரி சுரங்கம் திட்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட, ஏன் மேகதாத்து அணையில் இன்னைக்கு கர்நாடகாவில் எப்படி DK சிவகுமார் அவர்கள் சொல்றாங்களோ அன்னைக்கு நாங்கள் அணை கட்டியே தீர்வோம் என்று சொன்ன பொழுது தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு எதிர்த்து நாம உண்ணாவிரதம் தஞ்சாவூர்ல இருந்தோம். எப்பொழுதும் எந்த உரிமையும் விட்டு கொடுக்கல. அதே நேரத்தில் அந்த கான்ஃப்ளிக்டை பொறுத்த வரைக்கும் கத்தி கூச்சல் போட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. பொறுமையாக பாந்தவியமா பேசி நம்ம உரிமையை விட்டு கொடுக்காம செயலாற்ற முடியும் என்பதை ஒரு நாளும் கூட எனக்கு கிடைத்த பொறுப்புக்கள்ல உங்களுக்கு நான் அதை காட்டிக்கிட்டே தான் வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன், நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர். ஆனா ஒரு லெவல் வரும் பொழுதுங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வரும் பொழுது தொடர்ந்து நாமும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் இங்க பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க அந்த பிரச்சனை, ஒரு அளவுக்கு தாங்க நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து மிக பொறுமையாக, இது இன்னைக்கு கான்வர்சேஷன் 3 நாளா நடக்கலைங்க. இதை கிட்டத்தட்ட நான் 1 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்றேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன், இன்னைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புகிறேன், அதனால் நீங்கள் நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தன் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. டிசம்பர் 4, 2024 25 பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லியிருந்தேன். தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு உண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு. அடுத்து நாம் என்ன செய்ய போறோங்க? அடுத்து நாம் இதெல்லாம் பேசிட்டோம், பழச பேசிட்டோங்க, இருந்ததை பேசிட்டோம். அடுத்து ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும், நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும், நிறைய கேடர்ஸை வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும், உத்வேகத்தோடு தயார் பண்ணணும், அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதற்கு கொஞ்சம் நேரமாகும். நாம் இது ஒரு இயக்கமாக ஆரம்பித்து நிறைய மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு சில இடத்துல அரசியலை சொல்லிக் கொடுத்து எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நான் முதல்ல போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்கினாங்க, சமீபத்தில் மறைந்த நல்ல கண்ணையாகிட்ட தான். இன்னைக்கு மண் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும், நல்ல மனிதர்களுடைய கொள்கைகள் உள்ள கொண்டு வரணும், எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கிய அரசியலை நாம் முன்னிறுத்தணும். டெக்னோக்ராட்ஸ் பெருமளவில் நமக்குள்ள வரணும், பெருமளவில் நமக்குள்ள டெக்னோக்ராட்ஸ் வரணும். இன்னைக்கு அமெரிக்கா போகிறோம், யூரோப் போகிறோம், அங்கே போய் நமக்கே எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நிவிடியா எடுத்துக்கங்க, மைக்ரான் எடுத்துக்கங்க, சாம்சங் எடுத்துக்கங்க, இன்டெல் எடுத்துக்கங்க, அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள், ஆல்பபெட் பார்க்கும் பொழுது வைஸ் பிரசிடென்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழன் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு அங்கே ஒரு தமிழன் அமர்ந்திருக்கின்றார். என்னுடைய கனவு உங்கள் பல பேர்த்த போல
அவர்களெல்லாம் திரும்ப இங்கே வந்து அரசியலில் ஏதோ ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்முடைய இயக்கமும் நம்முடைய வருகின்ற காலத்தில் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய கட்சியும் அதற்கு உறுதுணையாக இருக்கணும். அத்தனை டேலண்ட்டை ரிஃபைன் பண்ணி நம்ம கொண்டு வரோம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எல்லோரையும் நம்ம பயன்படுத்தணும். இதில் எங்கேயுமே கூட நான் பெரிது நீன் பெரிது என்று இருப்பதை விட ஒரு வளர்ந்த பாரதம், இந்தியா உலகத்தில் மிக முக்கியமான இடத்துல அந்த பாரதம் வந்து அமரும் பொழுது முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதற்கு நம்முடைய பொலிட்டிக்கல் கிராமர், பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் எல்லாமே நம்ம மாற்றணும். நம்ம பேசக்கூடிய விஷயம். அடுத்து இன்னொன்று கேட்குறாங்க, நான் கமெண்ட் வர அப்படியே நான் பேச ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ஒரு கடைக்கு போய் நாம் ஒரு டூத் பேஸ்ட்டோ ஒரு அரிசியோ ஒரு பருப்போ வாங்கினா கூட 10 கடை ஏறி இறங்கி எங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்து விலையை பார்த்து தரத்தை பார்த்து பொருளை பார்த்து அத்தனை முறை வாங்கித்தான் பார்ப்பேன். ஏன்னா அது நம்ம உடம்புக்குள்ளே போகிற விஷயம். ஆனால் அரசியல் கட்சி இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை, வருகின்ற காலத்தில் நம்முடைய அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது மக்கள் அந்த தரத்தை பிரித்து பார்ப்பார்கள். தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாம எல்லோருமே காமன் மேன் பொலிட்டீஷியன்ஸ். பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் மக்கள் நம்மளை பார்க்க போறாங்க. தூரத்திலிருந்து நாம் கை காட்ட போவது கிடையாது. ஏன்னா நாம் யாரும் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவில்லை, அப்படிப்பட்ட வளர்ப்பு நமக்கு இல்லை, நாம் யாரும் அப்படி இல்லை, தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அதெல்லாம் கூட நம்முடைய அரசியலில் முதல் நாள்ல இருந்து கல்ட் பாலிடிக்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, ஆனால் அதே கல்ட் பாலிடிக்ஸ். நாம் அதில் இருக்க போறது இல்லை. கல்ட் பாலிடிக்ஸ்லேருந்து வெளியே. அண்ணாமலை என்ன பிறந்த நாளாக 10 பேர் கொண்டாடணுமா? அதனால தான் நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு எதுவுமே நம்ம செய்யலை.